அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஏரண்ட தைலம். இந்த ஏரண்ட தைலம் அப்படின்றது சித்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக சொல்லுவாங்க. இந்த ஏரண்ட தைலம் எடுத்து நம்ம அற்புதமான மைகள் செஞ்சுக்கலாம் சொல்லுவாங்க. இந்த ஏரண்ட தைலம் பலவிதமாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த ஏரண்ட தைலத்தை தான் எப்படி தயார் பண்ணுறது, சித்தர்கள் சொன்ன அந்த முறையில் அவர்களுக்கு கொடுத்த அந்த குறிப்பேடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஏரண்ட தைலத்தை நம்ம தயார் பண்ணுறோம். இந்த ஏரண்ட தைலம் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கொட்டை இருக்குது. இந்த ஏரண்ட தைலத்துக்கான கொட்டை இருக்குது. அதை நம்ம தரமான கொட்டைகளாக ஃபஸ்ட்டில் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிக்கிட்டு இதை முறைப்படி எடுத்துகிட்டு காய வைக்கணும். காய வச்சு நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு நறுக்கிக்கணும். இதை நறுக்கும் போது கிளியராக இந்த மாதிரி ஒரு நல்ல பதத்துக்கு வந்துடும். அதாவது நறுக்கும் போது நம்ம ஒரு குறிப்பிட்ட கிலோ கணக்கில் நறுக்கிக்கணும். நறுக்கிக்கிட்டு அதை தூளாக்கிக்கணும். தூளாக்கிக்கிட்டு அந்த கொட்டையை நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதை கொதிக்க வைக்கும் போது அதில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த தைலமாகப்பட்டது பிரியும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அந்த தைலத்தை நம்ம பிரிக்கிறதுக்கு நல்லா வேக அடிக்கணும். நல்லா வேகும் போது அது பதமாக அடிப்பிடிக்காத அளவுக்கு அதுங்கிட்ட இருந்து நம்ம பொறுமையாக அந்த விஷயத்தை பதமாக பிரிக்கணும். பிரிக்கிறத கவனிச்சுட்டே இருக்கணும். இல்லைனா அது கருகிடும், ஒன்று சேர்ந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அதை பதமாக பிரித்து அதை பிரிக்கும் போது அதை பாலை தனியாக வடிச்சுக்கணும். அதுலேருந்து அதை வடித்து தனியாக பதமாக எடுத்துக்கிட்டு அந்த பாலை முடிஞ்ச அளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம தனிப்பட்ட ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றி அந்த பாத்திரத்தில் அந்த நீரை முழுசாக கொதிக்க வைக்கணும். அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முழுசாக நம்ம அதை கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த பாலாகப்பட்டது பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாமம், அதாவது 5 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாலை நம்ம கட்டாயம் ஒரு மரத்து விறகால கண்டிப்பாக எரிக்கணும். எரிக்க 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 அதை தழுவி தழுவி அதனுடைய அடிபாகம் இல்லாமல் அந்த பாலை சுத்தமாக நீரெல்லாம் மொத்தம் வத்தி போக கடைசியில் நிற்கக்கூடியது அந்த தைலம். இந்த தைலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏரண்ட தைலம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம நீரையும் தண்ணியும், அதாவது தண்ணியும் அந்த தைலத்தையும் ஒன்றா சேர்க்கும் போது அதை மொத்தமே தண்ணி சுண்டி அந்த நீர் சுண்டினதுக்கு அப்புறம் நமக்கு நிற்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா இந்த தைலம். அதுதான் நீரண்டம், அதாவது ஏரண்டம் சொல்லுவாங்க. அந்த நீரண்டம் சொல்லக்கூடிய இந்த ஏரண்ட தைலத்தை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காசிட்டு இருக்கிறோம். காசி அதை தயார் நிலைக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி கொண்டுட்டு வரும்போது இந்த தைலம் வந்துடும் ஒரு பதத்துக்கு. கண்டிப்பாக நம்ம அரைக்கும் போது ஒரு 2 சாமம் கட்டாயம் எரிக்கும் போது அந்த தைலம் வந்துடும். இந்த தைலம் எதுக்காகலாம் பயன்படுது, எதுக்காகலாம் தேவைப்படுதுன்னா அநேக வசிய காரியங்களுக்கு இந்த தைலம் பயன்படுது. மருத்துவத்துக்கும் பயன்படுது. மருத்துவத்துக்கு பயன்படக்கூடியது வேற வேற விஷயம், மருத்துவ சார்ந்தது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிக கலைக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வசியம், வியாபார வசியம், ஜனவசியம், பணவசியம், தனவசியம், சத்ருவசியம், மிருகவசியம், ஆண் வசியம், பெண் வசியம் சொல்லக்கூடிய எண்ணற்ற விஷயத்துக்கு சித்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைலத்தை பரிந்துரைக்கிறாங்க. இந்த தைலத்தை முறைப்படி நம்ம பாட்டிலில் வடித்து வச்சு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கர்ம மூலிகைகளை கொண்டு முறைப்படி காப்பு கட்டி நாளும் கோலும் அறிந்து அந்த மூலிகைகளுக்கு இந்த தைலத்தை ஊற்றி நம்ம அரைச்சி எடுக்கும்போது அந்த தைலத்தை ஊற்றின அந்த மூலிகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அண்டத்துல வேலை செய்யக்கூடிய அற்புத சக்தியை படைக்குது. அது வரைக்கும் அந்த மூலிகைகள் வேலை செய்யாது. இந்த தைலத்தை நம்ம அதுக்கு ஊற்றும் போது வேலை செய்யுது. எவ்வளோ கனரக வாகனங்கள் வாங்கினாலும் அதுக்கு நம்ம ஊற்றக்கூடியது பெட்ரோல் அல்லது டீசல் இல்லைன்னா கரண்ட் சார்ஜ். அப்போதான் அது இயங்குற மாதிரி இந்த மூலிகைகள்லாம் கொண்டு நம்ம அரைக்கும் போது இந்த ஏரண்ட தைலத்தை ஊற்றி அரைக்கும் போது கட்டாயம் அந்த மூலிகைகளுக்கு ரொம்ப அற்புத சக்தி கிடைக்குது. இந்த அண்டத்தில் சொன்றக்கூடிய வேலைகளை செய்யும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுக்கும்போது இந்த மை நமக்கு தேவைக்கு கட்டாயம் பயன்படும். நம்ம என்ன காரியத்துக்காக நம்ம இந்த பயன்படுத்த போகிறோமோ அந்த காரியத்துக்கான அது கர்ம மந்திரங்களை உருவேற்றும் போது இது உள்வாங்கி அதனுடைய பிரதிபலிப்பாக பிரபஞ்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான கர்மங்களுக்கு உதவியாக நிற்கும். அதுதான் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அபார சக்தி படைச்சதான் இந்த தைலத்தை சித்தர்கள் போற்றி பாதுகாக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஏரண்ட தைலம் நம்ம தயார் நிலையில் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். வேணுன்றவங்க கண்டிப்பாக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இது ரொம்ப ஒரிஜினலாக ரெடி பண்ணுறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா இது லிட்டர் கணக்குலாம் கிடைக்காது. கட்டாயம் பார்த்தீங்கன்னா மில்லி கணக்கு தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்து அந்த மில்லி கணக்கில் வேணுன்றவங்க தொடர்பு கொண்டால் கட்டாயம் அவங்களுக்கு நாங்கள் அந்த ஏரண்ட தைலத்தை கொடுக்குறோம். மேற்கொண்டு மை வேணும் அப்படின்னாலும் கட்டாயம் அந்த மைகளை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த ஏரண்ட தைலம் கிடைக்கின்றத இந்த பதிவு நோக்கமாக தெரியப்படுத்துகிறோம்.
நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.